இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எக் கறி. இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க. இப்போ முட்டை வறுக்கணும். இதுக்கு முட்டையை பாயில் பண்ணி 4 ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்பதான் கிரேவி முட்டைக்குள்ள போகும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தூளுப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இப்போ முட்டை கிரேவிக்கு சில பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 ஸ்பூன் தயிர், 5 கேஷ்யூ 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி எல்லாமே சேர்த்து மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு 1 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எக் கறி ரெடி. இந்த எக் கறி வீட்டில் செஞ்சு பாருங்க. இன்கிரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.